நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த ட்ரிப் ஆஃப் பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. வேற யாரும் இங்க வரலையே. இல்ல. உங்களை யார் இப்ப வர சொன்னது? ஹலோ, நான் பேஷண்ட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ. யாரா இருந்தாலும் பேஷண்ட் கிட்ட வரக்கூடாது மேடம். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டிய டைம் இது. எப்படி இருக்கீங்க மனு? எழுந்து உட்காரவே முடியல சார். அப்படிலாம் எழுந்து உட்கார முடியாது. அதுக்கான மேஜிக்கெல்லாம் எந்த டாக்டர்கிட்டயும் இருக்காது. இது காய்ச்சலோ ஜலதோஷமோ கிடையாது. இவனை சீக்கிரமா ஓட வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. உன் பேர் என்னம்மா? சோனா. பேஷண்ட்டுக்கு நீ யாருமா? ஃப்ரெண்டு. ஒய்ஃப் இல்லைல்ல? இப்போ இல்ல, ஆனா ஆயிடுவேன். ஆனதுக்கு அப்புறம் சொல்லு. இப்போ வெளியே போங்க. உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் இவனை இங்க கொண்டு வந்தே சேர்த்தேன். தெரியுது. உங்க 2 பேரோட ஹிஸ்டரியும் எனக்கு தெரியும். யாருக்கிட்ட கேட்டுட்டு இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? எல்லாரும் இப்படி வந்துட்டு போயிட்டு இருந்தா பேஷண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். மத்தவங்க மாதிரிலாம் நான் கிடையாது. கெட் அவுட். மனு, நான் ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான். இது லாங் டைம் ப்ராசஸ். ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். மெடிசனில் ரெக்கவர் ஆகலைன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஆனால் அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. வேணும்னா வீட்டுக்கு போகலாம். இதோ இந்த மாதிரி ஒரு ரூம். ஆனால் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதாவது 24 மணி நேரமும் கவனிச்சுக்கணும். அது சோனா பார்த்துப்பா. நோ, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஒய்ஃப், உங்க ஒய்ஃப் பார்த்துக்கிறேன்னு சொன்னா வீட்டுக்கு போக நான் அலோவ் பண்ணுவேன். அவெல்லாம் பார்க்க வேண்டாம். அது உங்க விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் பக்கத்திலிருந்து பார்த்துக்கலன்னா நான் வீட்டுக்கு போக அனுமதிக்க மாட்டேன். லைஃப் லாங் இந்த ரூமில் தான் இருக்கணும். லைஃப் லாங்னு சொன்னால் நீங்கள் பூரணமாக குணமாகிற வரைக்கும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாதான் நோய் தீரும்னா அது வரைக்கும். கிட்டத்தட்ட 6 months இங்கேயே இருங்க. சிஸ்டர்ஸ் பார்த்துப்பாங்க. வேற யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு போகணுமா இங்கேயே இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கிங்க. கமன். வாங்க, உட்காருங்க. நான் உங்களை வர சொன்னது மனுவோட ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுறதுக்காக இல்லை. கொஞ்சம் ஃபேமிலி விஷயம். ஏன்னா 2மே இன்டர் கனெக்டட் தான். மனுவோட ஒய்ஃப் தானே நீங்கள்? ஆனால் நாங்கள் அப்படியே வாழலை டாக்டர். கல்யாணம் பண்ணி திருமண ரெஜிஸ்டரில் சைன் பண்ண அந்த ஒரு தப்பை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு தப்பா? நான் நினைக்கல, ஆனால் அவர் நினைக்கிறார். மனசளவில் இது வரைக்கும் ஒன்றும் ஆகலையா? இல்லை, அப்படி ஒரு ஆசையும் எனக்கு இல்லை. கல்யாணம் பண்ண அன்னைக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பவும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். மனுவோட ட்ரீட்மெண்ட், அதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும் இல்லை? தெரியும்.
மனுவை நீங்கள் பொறுப்பாக பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நான் சொல்கிற மாதிரியே எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். ஏன்னா சில விஷயங்களை ஒய்ஃபால் மட்டும்தான் பண்ண முடியும். 24 மணி நேரமும் கூடவே இருக்கணும். சரியான நேரத்தில் மருந்தும் ஃபுட்டும் கொடுக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகாமலும் பார்த்துக்கணும். என்ன சொல்கிறீங்க? ரெடி தானே அஞ்சனா? நான் ரெடி இல்லை டாக்டர். இந்த பொறுப்பை நான் ஏத்துக்க மாட்டேன். எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. தாலி கட்டின புருஷனுக்காக தாலி கட்டிட்ட மட்டும் போதுமா டாக்டர்? இன்னும் ஒரே மாசத்துல கோர்ட்டு மூலமா நாங்க 2 பேரும் பிரிய போறோம். அதனால நான் அவரை உரிமை கொண்டாட விரும்பல. அவருக்கு மனைவி ஆகிறதுக்காகவே ஒருத்தி கியூல நிக்கிறா. அவளை இதெல்லாம் பண்ண சொல்லுங்க. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்களையும் நான் சொல்றேன். மனு சார் ஃபுல் டைம் சரக்கடிக்க காரணமே நான் தான். எனக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருக்கிறதா அவர் நினைக்கிறாரு. இது அவர் தெரிஞ்சுக்கிட்டது என் கல்யாண தண்ணிக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் தினமும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அந்த வீட்டை விட்டே போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா வேற சில காரணங்களுக்காக நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் குடிச்சதுனால தானே இந்த நோயே வந்துச்சு. ஆமா, என்னை பார்த்தா அவரை இன்னும் குடிக்கணும்னு தான் ஆசைப்படுவாரு. இனிமே ட்ரிங்க்ஸ் பண்ணா அந்த நிமிஷமே அவர் இறந்துருவாரு. என்னை பார்த்து தான் அந்த நிமிஷமே அவர் குடிப்பாரு. அதனாலதான் நீங்க சொல்றதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றேன். வெளியில இருந்து பார்க்கும்போது அஞ்சனாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதா தான் நினைப்பாங்க. நான் மனுக்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லிட்டேன். மனு ஒத்துக்கிட்டா மட்டும் செஞ்சா போதும். சிஸ்டரிங்க இல்ல, நல்லதா போச்சு. ஆஹா, முழிச்சிட்டு தான் இருக்கியா? யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஞ்சனாவை அனுப்ப வேண்டாம், இதைத்தானே நீ யோசனை பண்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? டாக்டர் சொன்னதை கேட்டல, 24 மணி நேரமும் உன் கூட இருந்து யாராவது பாத்துக்கணும்னு. அதுக்கு அஞ்சனாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? இல்லைன்னா 6 மாசத்துக்கு நான் இந்த ஜெயில தான் இருந்தாகணுமா? நான் தான் பாத்துக்குவேன்ல. உன்னை நான் பொக்கிஷ மாதிரி பாத்துப்பேன். உனக்கு தெரியுமா, உனக்காக லிவரை கொடுக்க கூட டெஸ்ட் பண்ணிட்டேன். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ஓகேனா ஆள நான் கொடுப்பேன். நீதான் எனக்கு எல்லாமே. என் உயிருக்கு மேல நீதான். இந்த டாக்டர் என்ன ஒய்ஃப் தான் பார்த்துக்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. எப்படியாவது இங்கிருந்து வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வீட்டுக்கு போறேன். அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணி அவளை துரத்திடலாம். நீ எனக்கு தான். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அதிகபட்சம் 2 நாள் தான் அவ இருப்பா. அவளே வேணான்ட்டு ஓடிடுவா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பவும் நீ என் கூட தான் இருக்கணும். சரி சரி, நான் அப்புறம் வரேன். அம்மா. என்னம்மா? என்னம்மா உங்களை கொஞ்ச நேரமா காணோம்? நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்தேன்.
நீ மனுவை பாத்தியா? நான் பார்த்தேன், ஆனா அவர் என்ன பார்க்கல. நான் ரூம் வாசல்ல இருந்து பார்த்தேன். சிஸ்டர் கிட்ட கேட்டுட்டு உள்ள போய் பார்த்திருக்கலாமே. பேஷண்டோட ப்ரெஷரை அதிகப்படுத்த நான் விரும்பல. பார்க்கணும்னு இல்லையா? இல்லைன்னு சொன்னா அது நிச்சயமா போய் தான். டாக்டர் ஏதாவது சொன்னாரா? மனு சார வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா கூடவே 24 மணி நேரமும் இருக்கணும்னு சொல்றாரு. நீ முடியாதுன்னு சொல்லிட்டியா? நான் அப்படி சொல்லலம்மா. நான் அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனைகளை பத்தி சொன்னேன். மனு சார் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுக்காக அவரு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். இனிமே அவன் ஒரு சொட்டு குடிச்சாலும் அவன் தலையெழுத்து அதோட முடிஞ்சிரும். அவனுக்காக இன்னைக்கு எத்தனை பேர் இங்க வந்திருக்கோம். அத புரிஞ்சுக்கிட்டா அவன் நல்லா இருப்பான். இதுதான் உன்னோட இறுதி முடிவா? இது சரியான முடிவு தானம்மா. மனு சார் இப்படி இருக்கும்போது நான் விலகி போறது தானே நல்லது. எனக்கு பிடிக்காதப்போ நான் எப்படி? நீ பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உனக்கு பதிலா யார் போவா? சோனா. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் உயிரையும் அவ எடுத்துருவாமா. அவளோட லட்சியமே என்னையும் மனுவையும் அடியோடு அழிக்கணுங்கிறது தான். நீ அவன் மேல அன்பு செலுத்துன்னு நான் சொல்லல. நீ அவனை பாத்துக்கிட்டா அது எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும். மனு சார் கிட்ட சொல்லிட்டீங்களா? டாக்டர் கங்காதரன் மனு கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. வைஃப் கூட இருந்து பாத்துக்கிறதா இருந்தா மட்டும்தான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லையே இருக்க சொல்லிட்டாரு. அதனால அவன் ஒத்துக்குவான்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் தான் உன் கூடவே இருக்கனே. அது தெரியும். டாக்டரும் முழு சப்போர்ட் பண்ணுவாரு. எந்த விஷயமா இருந்தாலும் டாக்டர் கிட்ட பேசலாம். இனிமே 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு டாக்டர் கிட்ட நீ சொன்னியாமா? எல்லாம் தெரிஞ்சுதான் முடிவு பண்ணிருக்கேன். நீ அவனை பாத்துக்கிட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு இதுக்கு சம்மதம். நான் உன் கூடவே இருப்பேன், கவலைப்படாத. நீங்க மனுவை பார்த்துக்கிறதுன்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். அது அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையாது. பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் முடியும். பேஷண்ட் கோபப்படலாம். என்ன பார்த்தாலே அவர் கோவப்பட தான் செய்வார். நான் முயற்சி பண்றேன். நீங்க கடவுள் பக்தி உள்ள பொறுமையான பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, நான் தினமும் விளக்கேத்துறவன். ஆனா என் வாழ்க்கையில மட்டும் இன்னும் வெளிச்சம் வரவே இல்லை. வருமா? கடவுளை பார்த்துருக்கியாமா? பார்த்திருக்கேன். அது கோவில்லையா இல்ல பூஜை ரூம்லையா? அது ரெண்டும் சாமி கும்பிடுறதுக்கான இடம் மட்டும் தானே. கடவுள் அங்க காட்சி கொடுக்கலாம் மாட்டாரு. அப்புறம் சாமியை வேற எங்க பார்க்க முடியும்? என்னால பார்க்க முடியும். எங்க? இதோ இங்க, உங்க வடிவத்துல. மனு சார சாவுல இருந்து காப்பாத்திருக்கீங்களே. நேத்து கூட இன்னொரு கடவுளை நான் பார்த்தேன். பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்த ஒரு வயசானவருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அவர் அதை தினமும் பண்ணுவாராம். அப்ப அவர் கடவுள் தானே. அஞ்சனா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு நாள் பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். மனுவை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா மனு தங்க போற ரூம்ல ஹாஸ்பிட்டல் செட்டப் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்கணும். பேஷண்ட்டை வேற யாரும் வந்து
பார்க்கவே கூடாது. இன்ஃபெக்ஷன் வராம நம்ம பார்த்துக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்புறம் ஃபுட் பேஷண்ட்டுக்காக தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நல்லது. உப்பு எண்ணெயை ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும். ஜாண்டிஸ் வரை அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் எந்த டவுட் இருந்தாலும் நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாமா? கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண சொல்றீங்களா? உன்னை பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணுற பொண்ணா தெரியலம்மா. அப்புறம் பேஷண்ட்டை பார்க்கறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. சம் ப்ரிகாஷன்ஸ். மருந்து மூலமா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றேன். ம். உனக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு லிவர் பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணும்னு இதுல தெளிவா இருக்கு. நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை ஒன்று சொல்லவா? குடி நோயால வரக்கூடிய லிவர் சிரோசிஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுன்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போர்டு வைங்க. சொந்த வாழ்க்கையில அக்கறையே இல்லாதவங்களை எதுக்காக நம்ம காப்பாற்றணும்? இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அவ்வளவுதான். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னோட பொறுப்பை நான் நல்லபடியா பண்றேன். வரேன் டாக்டர். சரிம்மா. சுஜா, இந்த ரூம் ஹாஸ்பிட்டல் மாதிரி நீட்டா இருக்கணும். ஈவினிங் மனு சார் வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணணும். பாத்ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. ஆமா, அதுக்குள்ள எதுக்கு இன்டோர் பிளான்ஸ்? பேஷண்டோட மனசு எப்பவும் பிளசண்டா இருக்கணும். இதுக்குள்ளேயும் பிளான்ஸ் எல்லாம் வைக்கணும். காட்டை எப்படி போட்டுடலாம்? சரி, இதுதான் கரெக்டா இருக்கும். தெற்கு வடக்கு. சுஜா, லைட் கலர் பெட்ஷீட் போதும். எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும். சரி சரி, வா அந்த டேபிள் எடுத்துட்டு வந்துடலாம். ஜன்னல் எல்லாம் பகல்ல திறந்து தான் வச்சிருக்கணும். அப்பதானே எப்பவுமே ஃப்ரெஷ் ஏர் வரும். ஏசி யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஏசியில ஃப்ரெஷ் ஏர் ரொம்ப கம்மியா தானே வரும். டயர்ட்னஸ் அதிகமாகும். இது ஹோம் நர்ஸ்க்கான டேபிள். ஓ, நர்ஸ் வேற வராங்களா? ஆமாமா, சிஸ்டர் அஞ்சனா. நான் படிக்க வேற செய்யணும்ல. எக்ஸாம்க்கு இன்னும் 1 மாசம் கூட கிடையாது. நான் பாஸ் ஆகலைன்னா அப்புறம் அம்மா படிக்க வச்சதே வேஸ்ட்னு நினைச்சிருவாங்கல்ல. பாஸ் ஆகிறதா? பத்தாதுமா, ரேங்க் வாங்கணும். பேப்பர்ல போட்டோவும் வரணும். கொடு. கனவு காண்றதெல்லாம் நல்லதுதான். உன்னோட கனவு பலிக்க என்னோட வாழ்த்துக்கள். ஒரு டேபிள் லேம்ப் வேணுமே. நான் படிக்கிறது மனுஷருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாதுல்ல. நான் என்னோட கனவை சொல்லவா? பார்த்தா போதாதான் சொல்லணுமா? சொல்றேன். மனுஷரோட ட்ரீட்மெண்ட் முடியும் போது பழையபடி ஒன்னாயிடுவீங்க. முட்டாள்தனமான கனவுகள் கண்டிப்பா பலிக்காது. இந்த செடியெல்லாம் நைட்டு மட்டும் வெளியே வச்சிடணும். நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன் அப்படி? பகல்ல நோயாளிக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும். நைட் இந்த செடியெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்பும். அது ஆபத்து இல்ல? அப்படியா? நீ மெடிசின் படிக்கணும். எல்லாரும் கலெக்டர் ஆகணும்னு சொல்றாங்க. நீ டாக்டர் ஆகணும்னு சொல்ற. MBAக்கு படின்னு அம்மா சொல்றாங்க. எனக்கு வயசாகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு டிகிரி எழுதி பாஸ் ஆயிடுறேன். வா. மருந்து வைக்கிறதுக்கான ட்ரே ஓகே, ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கான டேபிளும் ஓகே. இனிமே இந்த டோர் எல்லாம் ராத்திரியும் பகலும் திறந்து தான் இருக்க போகுது. ஃப்ரெஷ் ஏர். ஆஹா, ரூம் சூப்பரா இருக்குதே.
எல்லாமே என் மகளோட ஐடியாவா தான் இருக்கும். ஆமா, சுஜா சொன்னபடிதான் நான் செஞ்சேன். என் பொண்ணுக்கு பயங்கர மூலம்மா. ஊர்ல இருக்கிறவங்கள கலெக்டருக்கு படிக்க வைக்க சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா படிப்பறிவு இல்லாத இந்த மந்திரிங்களை திட்டுவானுங்க. ஆமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அம்மா கொஞ்சம் வாய மூடுறியாம்மா. நான் அஞ்சனாக்கு ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். மத்தபடி ஏன் ஐடியா எல்லாம் கிடையாது. அம்மா, நீங்க அஞ்சனா கிட்ட சாரி கேக்குறேன்னு சொன்னீங்கல்ல? அத நான் மறந்தே போயிட்டேன். இத பாரு அஞ்சனா, நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா பேசிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்குமா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்லலாம்ல. ம், நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்க. அது மனுஷாரு கூட ஒன்னா சேருவீங்களா? இல்ல. எப்பவுமே வா? ஆமா. அப்படின்னா இந்த சுஜாவை மனுஷாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அம்மா நீ பேசாம இரு. மனுஷாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கு நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்னமா, மனுஷார்கிட்ட நான் சொல்லிடுறேன். சொன்னா போதாது, சம்மதிக்க வைக்கணும். கண்டிப்பா ஒத்துக்க வைக்கிறேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். இந்த ரூம்குள்ள யாரையும் விட வேண்டாம். ம்? நீ என்ன வேலையை விட்டு துரத்தாம விட மாட்டியா? அஞ்சனா தவிர வேற யாராவது இருந்திருந்தாங்க, செவிலே விட்டுருப்பாங்க. அது வந்து டீனா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். போமா போ. வாப்பா. மெதுவா வா. மெதுவா. உனக்கு பார்த்து வா. டயர்டா இருந்தா சொல்லு, நான் வீல் சேர் கொண்டு வர சொல்றேன். வேணாம்மா, நான் மெதுவா நடக்கிறேன். சரி வா. வா 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 வா, பார்த்து நான் புடிச்சுக்கிறேன். மெதுவா வா. Welcome all of you, especially my patient. ஆமா, விடியா மூஞ்சிக்கு வணக்கம் ஒரு கேடு. இந்த மூஞ்ச பார்க்காம தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ நீ பேய்ங்கிற விஷயம் இவருக்கு தெரியாதுல? ஆமா, சாதாரண பேய் இல்ல, ரத்தம் குடிக்கிற ரத்த காட்டேரின்னு போக போக தெரியும். உள்ள வாங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. உள்ள போறதுக்குன்னு தனி ஸ்லிப்பர் இருக்கு, இதை போட்டுக்கோங்க. வாங்க. சொன்னா வா. நீ உள்ள போக கூடாது. போகணும்னா என்னோட பெர்மிஷன் வேணும். அப்புறம் விசிட்டர்ஸ்க்குனே சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. சொன்னா வா. சாரி மை பேஷண்ட், தேவையில்லாத டென்ஷன் உடம்பு தான் கெடுக்கும். நான் சொல்றதை கேட்க முடியும்னா மட்டும் இங்க இருந்தா போதும், இல்லைன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். உள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ உள்ள வரலாம். உள்ள போனா ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும். என்னம்மா பவர்ஃபுல் ஆயிட்ட? என்ன சொன்னீங்க? பவர்ஃபுல். நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க இத?
பட்டணத்துக்கு வந்தா பட்டி காட்டணும். பட்டணத்துல ஏதாவது ஒரு ஆண்டியை செட் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு டவுட் இருக்கு. அர்ச்சனா, சும்மா சொன்னேன் மாமா. இது யாருக்கு சாரதா? மனு சாருக்கு. ம். ஏய் இரு இரு. மனு சாருக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றது சர்வ் பண்றது எல்லாமே நான் தான். இப்படியா ஃபுட்டை கொண்டு வர்றது? க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு வர வேண்டாம்? நீ போ. அம்மா பேஷண்ட் கோவமா இருக்காரு, நான் போய் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வந்துடுறேன். ம்? சரி, நானாவது உள்ள வரலாமா? உள்ள வரலாம், ஆனா ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் வரணும். அம்மா பிள்ளையெல்லாம் இந்த ரூம்க்கு வெளியில தான். இங்க ரூல்ஸ் தான். ஓகேமா, அப்படி ஆகட்டும். நான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மாஞ்சனா. நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். பாஸ்கர் மேடம், வாங்க போலாம். ஐயோ இந்த பேக். இதெல்லாம் இங்கேயே வச்சிருங்க மாமா, தேவையானதெல்லாம் நானே பார்த்து எடுத்துக்கிறேன். சரிம்மா, சரி வரமா. அஞ்சனா எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டதால மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அவ அப்படிதான் மேடம். அவ எதை தொட்டாலும் பொண்ணாயிடும். ஆனா அவ வாழ்க்கை மட்டும்தான். எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் பாஸ்கர். எங்களுக்கு துணையா நீங்க கொஞ்ச நாள் இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அஞ்சனாவுக்கும் ஒரு மென்டல் சப்போர்ட்டா இருக்கும். அப்படியே பண்றேன் மேடம். இனி இந்த பேஷண்டால இந்த விடியா மூஞ்சியை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படி சொல்லி சொல்லியே என்ன நோயாளி ஆக்கிடுவ போல. அப்ப நீங்க நோயாளி இல்லையா? ஐயோ, இது எனக்கு தெரியாதே. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாரும் மார்த்தான் ஓடுறாங்க. நாமளும் போலாமா? ஐயோ, இப்படிலாம் நீங்க கோவப்படக்கூடாது, அப்புறம் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். அமைதியா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? சரி சரி, இப்ப நீங்க படுங்க. எனக்கு தோணும் போது நான் படுத்துப்பேன். அதெல்லாம் முடியாது, சொல் பேச்ச கேட்டே ஆகணும். இல்லனா நம்ம ஹாஸ்பிடலே போயிடலாம். 6 மாசம். எப்ப வேணாலும் தூங்கிக்கலாம். 24 மணி நேரமும் தூக்கம் தான் எனக்கு. அப்பதானே உன் மூஞ்சியை பார்க்க வேண்டாம். தினமும் மிதந்துகிட்டே தானே இருந்தீங்க போதையில. ஏன் பிரதீபாமா, இந்த அஞ்சனா உண்மையிலே யாரு? டாக்டரா, இன்ஜினியரா, இல்ல கலெக்டரா? என்ன நாலேஜ்! நான்லாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணது சும்மாதான். மனுஷார கவனிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப அந்த ரூமை பார்க்கணுமே, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரூமுக்குள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது. நோயாளியோட பாதி நோய் அப்பவே குணமாயிடும். மனுஷர் பிரச்சனை பண்ணாம இருந்தா போதும். அஞ்சனாவா எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்னு சொன்னா.
சோனா மட்டும் ஏதாவது சொன்னா அஞ்சனா இப்ப இருக்கிற கேரக்டர் படி திருப்பி திட்டுவா. இதுக்கப்புறம் ஒருவேளை மனுஷாருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். நான் கிச்சனுக்கு போறேன். நீ எங்க வேணா போய் தொலை, எனக்கு என்ன. அப்படிலாம் தொலைய மாட்டேன். சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னைக்காவது மேலே போகும்போது உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும்னு. அந்த பாக்கியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கங்க்ராட்ஸ். ரொம்ப யோசிக்காதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அவ உன்கிட்டே வித்தையை காட்டுறால, அவளை அடிச்சு துரத்தணும். அவ ரிப்போர்ட் பண்ணா மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அவளாலேயே பாத்துக்க முடியலன்னு சொல்ல வைக்கணும். அவ பண்ற இந்த பந்தா இருக்கே பொறுத்துக்க முடியல. நீயும் தானே பார்த்த, என்கிட்ட என்னன்னு சொன்னு பாத்தியா? என்ன ஆனாலும் அவ இனி உன்னை ஏத்துக்கவே மாட்டா. அவதான் எனக்கு தேவையே இல்லையே. கடைசி வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்க போறேன். அவளுக்கு உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. உன் சாப்பாட்டுல விஷத்தை கலக்க கூட அவ தயங்க மாட்டா. நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. நீ சொல்ற மாதிரிலாம் அவன் நினைக்க மாட்டா. அவளுக்குன்னு சில ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் அவளை இப்ப ஏத்துக்கிறேன்னு சொல்லல. அப்படின்னா நானா இருந்தா அப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் செய்வேன். எதிரியை அழிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி, நீ கிளம்பு. அவ வந்தா பிரச்சனையாயிடும். நீ பயப்பட ஆரம்பிச்சியா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப போக வேண்டியதாயிடுச்சுன்னா என்ன பண்றது? எனக்கெல்லாம் அவளை பார்த்து பயம் இல்ல. நான் பயந்ததும் இல்ல, பயப்பட போறதும் இல்ல. எப்பவும் அஞ்சனா வரா. ஒளிஞ்சுக்க போ. அங்க போற. போன் எடுக்க மறந்துட்டேன். யாராவது ரூம்குள்ள வந்தாங்களா? இங்க யாரும் வரலையே. ஒரு ஸ்மெல் வருதே. எலி ஏதாவது ரூம்குள்ள வந்துருச்சோ? இல்ல, எதுவும் வரலையே. போயிட்டாளா? அவ இன்னும் போல. நீ உள்ள போ. சரி, நான் அப்படி போறேன். போ. சரி சரி. எங்க எலிய காணோம்? ஓ, அப்ப நீதான் அந்த எலியா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன கேட்காம ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. வெளிய போ, போ ஃபாஸ்ட். பாத்துக்கிறேன், நான் வரேன். எல்லாம் அவளால வந்தது. சாரதாக்கா, இனிமே கிச்சன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். காலையில வந்ததும் முதல்ல பண்ண வேண்டியது கிளீனிங் தான்.
அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் லோஷனை தெளிக்கணும். செய்யறேன். டே அண்ட் நைட்டும் திரும்பவும் பண்ணணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நீங்க கிச்சனுக்குள்ளேயே வரணும். அப்புறம் வேஸ்டேஜ் பாஸ்கெட் எல்லாம் வெளியில வச்சாலே போதும். அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதும் உடனே மூடி வைக்கணும். ஹாட் வாட்டர்ல தான் பிளேட் எல்லாம் கழுவணும். பண்றேன். மனுஷாருக்கான ஒரு ஃபுட்டையும் நீங்க பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். இப்ப நீ ஷெஃபாவும் மாறிட்டியா? சாப்பாட்டு மூலமா இன்ஃபெக்ஷன் அதிகமா பரவலாம். அப்புறம் அவனை கவனிக்கிறதோட உன் ஆரோக்கியத்தையும் மறந்துடாது. மாட்டேன். அஞ்சனா, இந்த கிளவுஸ் கேப் எல்லாம் நானும் போட்டுக்கணுமா? தேவைப்படலாம். சாரதா, என்ன மேடம்? அஞ்சனா ஒழுங்கா சாப்பிடுறாளா? 3 வேளையும் கரெக்டா சாப்பிடுறாளான்னு நோட் பண்ணி என்கிட்ட நீ சொல்லணும். சரி மேடம். அம்மா, சாரதாக்கா என் பின்னாடியே தான் அலைவாங்க. சமையல் வேலை நடக்காது. இந்த லிவர் சிரோசிஸ்க்கு ஏத்த நல்ல நாட்டு மருந்து இருக்கு. கிராமங்கள்ல பண்ணுவாங்க. அந்த இலை வேரெல்லாம் கிடைச்சா கஷாயம் போடலாம். இந்தா. அங்க இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். டாக்டர் ஒத்துக்கிட்டாருன்னா பாஸ்கர் மாமா கிட்ட சொன்னா போதும், அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாரு. எனக்கு என்னமோ கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு. அவன் உனக்கு அவ்வளவு செஞ்சும் என் மகனை நீ இவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறியேம்மா. அப்பவே அவன் மூஞ்சிலே குத்தணும் போல இருந்துச்சு. குத்த வேண்டியதானே, ஏன் விட்ட? பயந்துட்டியோ? பயமா எனக்கா? எல்லாத்தையும் நான் உனக்காக தான் பொறுத்துக்கிறேன். உனக்காக மட்டும்தான். அவளை துரத்தி விட என்னெல்லாம் பண்ணலான்னு நான் யோசனை பண்ணேன். ஜாக்கிரதையா இருந்தா உனக்கு நல்லது. ஏன்னா அவ எதுக்கும் தயாரா இருக்க. டாக்டர் கங்காதரன் தான் ஃபுல் பவர் கொடுத்திருக்காரு. இல்லனா உன்னை ஹாஸ்பிட்டல்ல 6 மாசம் படுக்க வச்சிருவேன்னு பயமுறுத்திருக்காரு. டேய் மனு, ஒரு ஸ்மால் கூட குடிக்காம உன்னால எப்படி இருக்க முடியுது? அந்த டென்ஷன் எனக்கு எப்பவும் இருக்கு. டெம்டேஷன் தான் போகவே இல்லை. நான் வேணா ரெடி பண்ணவா? ஆனா அதை நான் சாப்பிடவே கூடாது. சாச்சா, கொஞ்சம் குடிக்கலாம். அப்படியா? மருந்து தான் சாப்பிடுறல, ஒன்னும் பண்ணாது. ரொம்ப அடிக்க வேணாம். அப்படின்னா கொஞ்சமா எடுத்துட்டு வா. ஜாஸ்தி ஆயிட்டா டெத் கன்ஃபார்ம் தான். நான் ரெடி பண்றேன். ஐயோ ஐயோ, அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வரேன். சரியா? பாய் பாய்.
எலி திரும்ப வந்துருச்சா? ஸ்மெல் அடிக்குதே. சொல்ல மாட்டீங்களே உங்க உட்பியாச்சே. இனி எலி வந்தா அடிச்சே கொன்னுடுவேன், இல்ல விஷம் வச்சிருவேன். வாய்க்கு பிள்ளைங்க. இல்லை, நான் பாத்ரூம்க்கே போயிட்டு வந்துடுறேன். அதுக்கெல்லாம் பாத்ரூம் போக வேண்டாம். என்னங்க? என்னது? ஓட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ஜூஸை குடிக்கணும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமும் இல்லை. சாப்பிடணும். லிக்விட் ஃபுட் மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். இதை நான் சொல்லல, டாக்டர் சொன்னாரு. சாப்பிட மாட்டீங்கன்னா டாக்டர் கால் பண்ணி சொல்லிடுறேன். என்னது இது? உப்பும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. உப்பு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. மண்ணாங்கட்டி வேணும்னா போட்டு தரேன், அதை வேணா சாப்பிடுங்க. இப்போ இதை சாப்பிடுங்க. போதும். முடியாது. கோழி காடை கறின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாலே கஷ்டம்தான். என்ன கொல்றதுக்கு தானே என் கூட வேணும் இருக்க. தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? சாப்பிடுங்க. போதும், இதுக்கு மேல முடியாது. ஓகே. இந்தாங்க, இந்த ஜூஸை குடிச்சிருங்க. என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு? மருந்தா நினைச்சு குடிங்க. அட குடிங்க சீக்கிரமா. தினமும் இதேதான் கொடுக்க போறேன். அதை ஃபுல்லா நீங்க குடிச்சு முடிக்கணும். தண்ணிய கொடுத்தோல. தரேன் தரேன். வேணும்னா கொஞ்ச நேரம் படுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.